ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு தாம்சன் ஆட்டம் மாடல், அந்த ஆட்டம் மாடல் தாம்சன் ஆட்டம் மாடலோட லிமிட்டேஷன்ஸ், அப்புறம் வேலன்சினா என்ன, அதோட டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக பேஜ் நம்பர் 129 வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸில் வந்துட்டு வேலன்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? Valency of an atom is also determined with respect to other atoms. ஒரு வேலன்சி, ஒரு எலமெண்ட்டோட வேலன்சியை நம்ம வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை வச்சும் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு டெட்டர்மைன் பண்ண முடியும். ஜென்ரலி வேலன்சி ஆஃப் an atom is determined with respect to hydrogen, oxygen and chlorine. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேலன்சியை நம்ம எப்படி டெட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அதோட ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் அண்ட் குளோரைன் இதை வச்சு நம்மளோட வேலன்சியை டெட்டர்மைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் இது பண்ணி எப்படி வேலன்சியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, since hydrogen atom loses one electron in the outermost orbit, its valency is taken as 1 and it is selected as a standard. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரானை தான் லூஸ் பண்ணும். ஸோ அதனால நம்ம என்ன எடுக்கிறோன்னா அதோட வேலன்சி வந்துட்டு 1 எடுத்துக்கிறோம். வேலன்சிஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது அதர் எலமெண்ட்ஸோட வேலன்சிஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், ஹைட்ரஜனோட இதில் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். Thus valency of an element can also be defined as number of hydrogen atom which combined with one atom of it. அப்போ நம்ம வேலன்சி, ஒரு எலமெண்ட்டோட வேலன்சி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், அதாவது எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, which combined with ஒன் ஆட்டம், அதாவது ஒரு ஆட்டத்தில் எவ்வளவு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகிருக்கு அப்படின்னு. In hydrogen chloride molecule, one hydrogen atoms combines with one chlorine atom. அதாவது வந்துட்டு ஹைட்ரஜன் குளோரைன் மாலிக்யூலில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு ஒரு குளோரைன் ஆட்டத்து கூட கம்பைன் ஆகிருக்கும். thus the valency of chlorine is 1. அப்போ அதோட வேலன்சி என்ன, குளோரைனோட வேலன்சி 1. similarly in water molecule 2 hydrogen atoms are combined with 1 oxygen atom. அதே மாதிரி இப்போ வாட்டர் மாலிக்யூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த ஆக்சிஜனோட வேலன்சி என்ன, 2. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 2. Since some of the elements do not combine with hydrogen, the valency of the element is also defined in terms of other elements like chlorine or oxygen. சில எலமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு கம்பைன் ஆகாது. அப்போ அந்த எலமெண்ட்டோட வேலன்சியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, டேர்ம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். ஸோ குளோரைன் அண்ட் ஆக்சிஜனை வச்சு அந்த எலமெண்ட்டோட வேலன்சியை வந்துட்டு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த எலமெண்ட்ஸ் கம்பைன் வித் குளோரைன் அண்ட் ஆக்சிஜன். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எல்லா எலமெண்ட்ஸும் வந்துட்டு குளோரைன் அண்ட் ஆக்சிஜனில் வந்துட்டு கம்பைன் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இது வேலன்சி ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஹெச்சிஎல்ல பாருங்கள், குளோரைன் இருக்குது, எவ்வளோ வேலன்சி 1. வாட்டரில் 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குது, அப்போ ஆக்சிஜனோட வேல்யூ என்ன, 2. அமோனியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நைட்ரஜன் இருக்குது, ஸோ 3. அதே மாதிரி மீத்தேன் 4 இருக்குது, ஸோ கார்பனோடது வந்துட்டு 4. இங்கே 3 ஹைட்ரஜன் மாலிக்யூல் இருக்குது பாருங்கள், அமோனியாவில் NH3, அப்போ 3 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ, நைட்ரஜனோட வேலன்சி என்ன, 3. அதே மாதிரி மீத்தேனில் பாருங்கள் 4 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குது, அப்போ கார்பனோட வேலன்சி என்ன, 4. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரைன். Since valency of chlorine is 1, the number of chlorine atoms with which one atom of an element can combine is called its valency. அப்போ குளோரைனோட வேலன்சி என்ன, 1. ஸோ அந்த அந்த எலமெண்ட், அந்த ஆட்டம் வந்து எந்தெந்த எலமெண்ட் கூட இதாகுதோ அதோட வேலன்சி எல்லாம் 1 தான். In sodium chloride molecule, 1 chlorine atom combines with 1 sodium atom. ஸோ the valency of the sodium is 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சோடியம் குளோரைடு எடுத்திருக்காங்க, NaCl. ஸோ இந்த NaClல எவ்வளோ குளோரைன் ஆட்டம் இருக்குது, ஒரு குளோரைன் ஆட்டம் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த சோடியம் ஆட்டத்தோட வேலன்சி என்ன, 1. அதான் சொல்லியிருக்காங்க. பட் இன் மெக்னீஷியம் குளோரைடு வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் இஸ் 2 பிகாஸ் இட் கம்பைன்ஸ் வித் 2 குளோரைன் ஆட்டம். ஸோ இப்போ பாருங்கள், மெக்னீஷியம் குளோரைடில் பாருங்கள்
2 குளோரைடு ஆட்டம் இருக்குது. ஸோ அதனால அந்த மெக்னீஷியத்தோட வேலன்சி என்ன 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரைன். நெக்ஸ்ட்டு வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் பார்க்கும்போது இன் அனதர் வே valency can be defined as double the number of oxygen atoms with which one atom of element can combine because valency of oxygen is 2. அதாவது இன்னொரு வேல வேலன்சியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறான்னா டபுள் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், அதாவது ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்னுட்டு டபுள் த நம்பர் இருக்கும். வித் விச் ஒன் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம், அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்துட்டு அது கூட கம்பைன் ஆயிரும். ஏன் அப்படின்னா ஆக்சிஜனோட வேலன்சி வந்துட்டு 2 அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு. அப்போ மெக்னீஷியம் ஆக்சைடில் வேலன்சி என்ன 2, ஏன்னா வந்துட்டு அந்த ஆட்டத்துக்கு கூட கம்பைன் ஆகிருக்கும், மெக்னீஷியத்துக்கு கூட கம்பைன் ஆகிருக்கும். ஸோ அப்போ மெக்னீஷியம் ஆக்சைடு ஹோல வேலன்சி பார்க்கும்போது 2, மெக்னீஷியத்தோட வேல்யூ வந்துட்டு 2ங்க 2. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேரியபிள் வேலன்சி. ஸோ வேரியபிள் வேலன்சினா என்ன? Atoms of some elements combine with atoms of other elements and form more than one product. அதாவது ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமும் இன்னொரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமும் வந்துட்டு கம்பைன் ஆகி அங்கே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேலே ஃபார்ம் பண்ணும். thus they are said to have different combining capacity. அப்படி அது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது அந்த கெப்பாசிட்டி, அந்த கம்பைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். these atoms have more than one valency. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு more than one valency வந்துட்டு இருக்கும். some cations exhibits more than one valency. for example copper combines with oxygen and forms 2 products, namely cuprous oxide and cupric oxide. அதாவது வந்துட்டு காப்பர் வந்துட்டு ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும்போது 2 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. என்ன அப்படின்னா குப்ரஸ் ஆக்சைடு, அதாவது Cu2O, இன்னொன்று குப்ரிக் ஆக்சைடு CuO. இப்போ பாருங்கள் குப்ரஸ் ஆக்சைடில் பாருங்கள் இன் குப்ரஸ் ஆக்சைடு வேலன்சி ஆஃப் காப்பர் இஸ் 1 and in cupric oxide valency of copper is 2. ஸோ குப்ரஸ் ஆக்சைடு Cu2Oவில் வந்துட்டு அதோட வேலன்சி என்ன 1, ஆனால் குப்ரிக் ஆக்சைடு CuOவில் பாருங்கள் அதோட வேலன்சி காப்பரோட வேலன்சி 2. For lower valency a suffix OUS is attached at the end of the name of the metal. அதாவது வந்துட்டு வேலன்சி லோவராக இருந்தால் அந்த மெட்டலோட எண்டில் வந்துட்டு சஃபிக்ஸான OUS இது பண்ணியிருப்போம். ஸோ குப்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே வேலன்சி வந்துட்டு 1 தான், அதுதான் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு OUS ஆட் பண்ணி குப்ரஸ் ஆக்சைடாக வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. For higher valency the suffix IC is attached to the end of the name of the metal. Suppose valency வந்துட்டு ஹையாக இருந்துச்சுன்னா அதோட எண்டில் சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்ணுவோம், IC ஆட் பண்ணுவோம். அதான் வந்துட்டு குப்ரிக் ஆக்சைடு, ஏன்னா வந்துட்டு அதோட வேலன்சி வந்துட்டு 2, அப்போ லார்ஜர் வேலன்சி, அதனால் வந்துட்டு குப்ரிக் ஆக்சைடுன்னு மார்க்கிட்டிருக்கோம். Sometimes Roman numerals such as 1, 2, 3, 4 etc. indicated in parenthesis followed by the name of the metal can also be used. அதாவது சில நேரங்களில் வந்துட்டு ரோமன் நியூமரல், அதாவது 1, 2, 3, 4 அப்படி அந்த ரோமன் நியூமரல் யூஸ் பண்ணியும் இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள் காப்பர் ஃபஸ்ட்டு வந்துட்டு குப்ரஸ் ஆர் காப்பர் 1, அதாவது அப்படின்னா வந்துட்டு குப்ரஸை தான் வந்துட்டு அப்படி காப்பர் 1 இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குப்ரிக் இல்லாட்டி வந்துட்டு காப்பர் 2, குப்ரிக்கு தான் வந்துட்டு காப்பர் 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அயன் பாருங்கள் ஃபெரஸ் அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபெரஸ் இல்லாட்டி அதை வந்துட்டு அயன் 2 அப்படின்னு நம்மளால் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபெரிக் அயன் 3 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டினோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம டினோட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வேரியபிள் வேலன்சின்னு பார்க்கும்போது ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமும் இன்னொரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமும் கம்பைன் ஆகி மோர் தென் 1 ப்ராடக்டாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பைன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு டிஃபர் ஆகும். இந்த ஆட்டத்துக்கு வந்துட்டு மோர் தென் 1 வேலன்சி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு காப்பர் வந்துட்டு ஆக்சிஜனு கூட கம்பைன் ஆகும்போது 2 ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. என்ன குப்ரஸ் ஆக்சைடு ஒன்று, குப்ரிக் ஆக்சைடு ஒன்று. குப்ரஸ் ஆக்சைடு வந்துட்டு
அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வேலன்சி வந்துட்டு 1 தான். ஆனால் குப்ரிக் ஆக்சைடுக்கு வந்துட்டு வேலன்சி 2. ஸோ வேலன்சி கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டலுக்கு லாஸ்ட்டில் சஃபிக்ஸாக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா OUS ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி வேலன்சி ஹையாக இருக்கக்கூடிய மெட்டலுக்கு ஐசியாக தான் வந்துட்டு குப்ரிக் ஆக்சைடு குப்ரஸ் ஆக்சைடுன்னு ஒன்று. ஏன்னா குப்ரஸ் ஆக்சைடுக்கு வந்துட்டு வேலன்சி 1 தான், ஆனால் குப்ரிக் ஆக்சைடுக்கு வேலன்சி 2. ஸோ அதனால தான் வந்துட்டு குப்ரிக்னு ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரோமன் நியூமரல்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் இண்டிகேட் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு வேரியபிள் வேலன்சி. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், அயன்ஸ். ஸோ அயன்னா என்ன? இன் அன் ஆட்டம் the number of protons is equal to the number of electrons and so the atom is electrically neutral. ஒரு ஆட்டத்தில் வந்துட்டு எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த ஆட்டத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். பட் during chemical reactions atoms try to attain stable electronic configuration either by gaining or losing one or more electrons according to the valency. ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ இந்த ஆட்டம்ஸ் வந்துட்டு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறக்காக ஒன்று எலக்ட்ரான்ஸை வந்துட்டு லூஸ் பண்ணும் இல்லாட்டி கெயின் பண்ணும். எதுக்கா? அதோட வேலன்சியை பொறுத்து அது பண்ணும் அப்படிங்கிறாங்க. When an atom gain an electron, it has more number of electrons and thus it carries negative charge. சப்போஸ் ஒரு ஆட்டம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு கெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மோர் நம்பர்ஸில் இருக்கும். ஸோ அது என்ன சார்ஜை கேரி பண்ணுன்னா நெகட்டிவ் சார்ஜை கேரி பண்ணும். அட் த சேம் டைம் when an atom loses an electron, it has more number of proton and thus it carries positive charge. சப்போஸ் ஒரு ஆட்டத்தில் இருக்க ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜை வந்துட்டு கேரி பண்ணும் அப்படிங்கிறாங்க. These atoms which carry positive or negative charges are called ions. ஸோ எந்தெந்த ஆட்டம்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸை வந்துட்டு கேரி பண்ணுதோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அயன் அப்படின்னு சொல்கிறோம். The number of electrons gained or lost by an atom is shows as a superscript to the right of its symbol. அதாவது எந்தெந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணுதோ இல்லை லூஸ் பண்ணுதோ அதை வந்துட்டு சூப்பர்ஸ்கிரிப்ட் அதோட சிம்பிளுக்கு பக்கத்தில் அது காட்டும் அப்படிங்கிறாங்க. When an atom loses an electron, ப்ளஸ் சைன் இஸ் ஷோன் இன் த சப்ஸ்கிரிப்ட். அதாவது வந்துட்டு ஒரு வேளை ஒரு ஆட்டம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் சைன் வந்துட்டு அந்த பக்கத்தில் காட்டும், அதோட சிம்பிள் பக்கத்தில். அதே மாதிரி மைனஸ் சைன் இஸ் ஷோன் இஃப் அன் எலக்ட்ரான் இஸ் கெயின்டு பை அன் ஆட்டம். அதே மாதிரி மைனஸ் சைன் இருந்தால் ஒரு ஆட்டம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Sometimes 2 or more atoms of different elements collectively lose or gain electrons to acquire positive and negative charge. சில நேரங்களில் 2 or different atoms அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்டிவாக லூஸ் ஆகி இல்லாட்டி கெயின் பண்ணும் இல்லாட்டி லூஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸை எதுக்காகனா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜை அக்வயர் பண்ணுறக்காக. Thus we can say an atom or a group of atoms when they either lose or gain electrons get converted into ions or radicals. அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு வேளை ஒரு ஆட்டமோ இல்லாட்டி குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோ வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி கெயின் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னா அது வந்துட்டு அயன்ஸாக கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதான் வந்துட்டு அயன்ஸ். நெக்ஸ்ட் இந்த அயன்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் அயன்ஸ். அயன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2. ஸோ அயன்ஸை வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்னா கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ்னு சொல்லிட்டு 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ கேட்டயான்ஸ்னால் என்னென்னா if an atom loses 1 or more electrons during chemical reaction, it will have more number of positive charge in it. These are called cations or positive radicals. ஒரு ஆட்டம் வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போது ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு லூஸ் பண்ணுது, 1 இல்லாட்டி 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே என்ன சார்ஜ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கேட்டயான் இல்லாட்டி பாசிட்டிவ் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Sodium atom loses
one electron to attain stability and it becomes cation. Sodium ions is represented as Na+. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோடியம் ஆட்டம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது எதுக்குன்னா ஸ்டெபிலிட்டியாக அட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால வந்துட்டு அது கேட்டையானாக மாறிடுது. சோடியம் அயனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் Na+. ஏன்னா ப்ளஸ்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் அதை நம்ம இண்டிகேட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இதான் வந்துட்டு கேட்டையான்ஸ். நெக்ஸ்ட்டு ஆனையான் பாருங்கள். Anions. If an atom gains one or more electrons during chemical reaction, it will have more number of negative charge in it. These are called anions or negative radicals. Suppose ஒரு ஆட்டம் வந்துட்டு கெயின் பண்ணுது, ஒரு எலக்ட்ரானையோ ரெண்டு எலக்ட்ரானையோ கெயின் பண்ணுது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ என்ன ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆனையான்ஸ் ஆர் நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்கிறோம். Chlorine atom attains stable electronic configuration by gaining an electron. அதாவது குளோரின் ஆட்டம் வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஸோ தஸ் இட் பிகம்ஸ் ஆனையான். அப்போ வந்துட்டு அது ஆனையானாக மாறிடுது. ஸோ குளோரின் அயன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் Cl- ஏன்னா வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு கெயின் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் அயன்ஸ், அதாவது கேட்டையான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் வேலண்ட் அயன்ஸ். During chemical reaction in an atom may gain or lose more than one electron. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ ஒரு ஆட்டம் வந்துட்டு ஒன்று எலக்ட்ரானை லூஸ் பண்ணும் இல்லாட்டி கெயின் பண்ணும். An ion or radical is classified as monovalent, divalent, trivalent or tetravalent when the number of charges over it is 1, 2, 3 or 4 respectively. ஸோ அப்போ அந்த அயனையும் ரேடிக்கலையும் அயன் இல்லாட்டி ரேடிக்கல் அயன் ஆர் ரேடிக்கலை வந்துட்டு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா மோனோவேலண்ட், டைவேலண்ட், ட்ரைவேலண்ட், டெட்ராவேலண்ட், பென்டாவேலண்ட்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். எதுக்கு ஏற்ற மாதிரினா அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸுக்கு ஏற்ற மாதிரி. Based on the charges carried by the ions, they will have different valencies. ஸோ எவ்வளோ சார்ஜஸ் வந்துட்டு அந்த அயன் கேரி பண்ணிட்டு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேலன்சிஸ் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் வேலன்சி ஆஃப் ஆனையான்ஸ் நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ் அண்ட் கேட்டையான் பாசிட்டிவ் ரேடிக்கல்ஸ். Valency of an anion or cation is a number which expresses the number of hydrogen atoms or any other monovalent atoms which combine with them to give an appropriate compound. அதாவது வந்துட்டு ஒரு வேலன்சி ஒரு ஆனையான் இல்லாட்டி ஒரு கேட்டையானோட வேலன்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நம்பர் தான். அது என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தையோ இல்லாட்டி ஏதாச்சும் மோனோவேலண்ட் ஆட்டத்தையோ வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். which combine with them to give an appropriate compound. அந்த ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு கரெக்டான காம்பவுண்டை வந்துட்டு அதுக்கு இது பண்ணுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 hydrogen atoms combined with 1 sulfate ion. அதாவது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு ஒரு சல்ஃபேட் அயன் கூட கம்பைன் ஆகுது. அப்படி கம்பைன் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா டு ஃபார்ம் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இந்த ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டத்து கூட ஒரு சல்ஃபேட் அயன் வந்துட்டு கம்பைன் ஆகி தான் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ த வேலன்சி ஆஃப் SO42 is 2. அதோட வேலன்சி என்ன 2. 1 chlorine atoms combines with ammonium ion to form NH4Cl. அதாவது ஒரே ஒரு குளோரைன் ஆட்டம் வந்துட்டு அமோனியம் அயன் கூட ஜாயின் பண்ணி தான் என்ன ஃபார்ம் பண்ணுது NH4Cl ஃபார்ம் பண்ணுது. ஸோ த வேலன்சி ஆஃப் NH4+ is 1. அதோட வேலன்சி என்ன 1. Valencies of some anions and cations and their corresponding compounds are given below. அதாவது சில anions and cations அதோட வேலன்சி ஃபஸ்ட்டு பாருங்கள் anions valencies of some anions அதாவது சில காம்பவுண்டோட வேலன்சி அதாவது anion வேலன்சி இது வந்துட்டு கேட்டையான் வேலன்சிஸ். ஓகே இது ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம இன்றைக்கி கிளாஸை வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வேலன்சி பற்றி பார்த்தோம். வேரியபிள் வேலன்சின்னு என்ன, எப்படி வந்துட்டு ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரினுக்கு அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். அயன்ஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன, எப்படி டிஃப்ரெண்ட் அந்த மோனோவாலண்ட் ட்ரைவாலண்ட்டுங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னா கெமிக்கல் ஃபார்முலா இல்லாட்டி மாலிகுலர் ஃபார்முலா வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.